இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நிறைய இளைஞர்கள் திருமணத்தை தள்ளி போடுவதை ஒரு இதுவாக வேலையாக வைத்திருக்கிறாங்க. திருமணத்துல ஒரு நாட்டம் இல்லாம இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா இந்த ஜினா பெருகிவிட்ட இப்போதுள்ள ஃபித்னாவான காலத்தில் அவர்கள் திருமணத்தை விரைவில் நாடுவது கிடையாது. ஸோ திருமணம் செய்யாமல் இருப்பதால் ஏற்படக்கூடிய 50 தீமைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது நபிகளாருடைய ஒரு சுன்னாவை தவறவிட்டவராக அவர் ஆவார். 2வது அதன் மூலியமாக கிடைக்கும் நிறைய நன்மைகளை இழந்தவராக அவர் ஆவார். மேலும் தீனுடைய பாதி என்று சொல்லப்படுது திருமணம் செய்வது. தீனுடைய பாதியை இழந்தவராக அவர் ஆவார். மேலும் நிறைய ஹராமான விஷயங்களை விழறதுக்கான வாய்ப்பு அவருக்கு அதிகம். ஜினாவாகட்டும், போர்னோகிராஃபி ஆகட்டும், எல்லாம் விஷயம் ஆகட்டும். ஆ தன்னுடைய தேவையை ஹலாலாக பூர்த்தி செய்ய முடியாமல் ஹராமாக நாடக்கூடியவங்களா இருப்பாங்க. சிலர் அடுத்தவர்களுடைய மனைவியை நாடக்கூடியவர்களாக இருப்பாங்க, தவறு செய்வதற்காக. அந்த குடும்பங்கள் உடையும். இதையெல்லாம் நம்ம காலகட்டத்தில பார்க்கலாம் இல்லைங்களா? அடுத்து கைரா இருக்காது அவங்க கிட்ட. ஒரு புரொடெக்டிவ் ஜெலசி இருக்காது. அது ரோஷம் என்று சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு எமோஷனலான சக்கீனத் இருக்காது அவங்ககிட்ட. அந்த ட்ராங்குவிலிட்டி இருக்காது. திருமணம் செய்வதில் அந்த சக்கீனத் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது ஒரு நல்ல பிள்ளைகள், சாலிஹான பிள்ளைகள் இல்லாத ஒரு நிலைமை அவருக்கு ஏற்படும். சாலிஹான பிள்ளைகள் ஒரு சதகா ஜாரியா. அவங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் ஒரு பிள்ளையை பெற்று அவர் ஆலிமாக ஆனால், பல நன்மைகள் இலகுவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை தவறவிட்டவராக அவர் ஆவார். அதன் மூலம் எவ்வளவு ஏராளமான நன்மைகள் தவறப்பட்டுவிடும். ஒரு மாரல் செல்ஃப் டிசிப்ளின் அவங்க கிட்ட இருக்காது. அவங்களுடைய தனிமையே அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்றுவிடும். ஒரு விதமான வெறுமை நிலை அவங்களுடைய எமோஷன்ல இருக்கும். வெறுமை நிலை இருக்கும். ஒரு கம்ஃபோர்ட் இருக்காது. டிப்ரஷன், ஆங்சைட்டில அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்காது. அவங்க துவண்டு விடும்போது, அவங்களை தூக்கி விடுறதுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்காது. குறிப்பாக அவங்களுடைய வயதான காலத்தில், இளம் வயசு, ரத்தம் சூடாக இருக்குது, அவங்க தங்களுடைய வேலைகளை செய்து கொள்வாங்க. ஆனா, ஒரு வயதான காலத்தில் அவங்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு என்று ஒரு டீ, காஃபி போட்டு குடுக்குறதுக்கு கூட ஆள் இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா. எவ்வளோதான் அச்சீவ்மென்ட் பண்ணாலும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்காது. முழுமையான சந்தோஷம். அடுத்து ரொம்ப செல்ஃபிஷ் ஆனவங்களா அவங்க இருப்பாங்க. செல்ஃப் சென்டர்ட் ஆனவர்களா இருப்பாங்க. பொதுநலம் உடையவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அடுத்தது எம்பத்தி இருக்காது அவங்ககிட்ட. மற்றவர்களுடைய பிரச்சனைய அவர்கள் உணர மாட்டார்கள் பெரும்பாலான நேரங்கள்ல. ஒரு எம்பத்தி என்ற ஃபீலிங்கே அவங்க கிட்ட இருக்காது. தினமும் இருக்கக்கூடிய லைஃபோட ஸ்ட்ரெஸ்ஸ தனியாக அவங்க கோப் அப் பண்றதுல ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே ஒரு பார்ட்னர் இருந்தாங்க என்றால், அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அன்றாட பிரச்சனைகளை சமாளிப்பது. ஒரு மென்டல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும் அவங்ககிட்ட. ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. அவங்களுக்கு என்று ஒரு வீடு இல்லையே அதாவது வீடு என்ற குடும்பம் இல்லையே என்ற கவலை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை கொல்லும். ஆனா வெளிய அவங்க காமிச்சுக்க மாட்டாங்க. அந்த சோசியல் ரெஸ்பெக்ட் ஒரு ஃபேமிலி மேன், ஒரு ஃபேமிலி வுமன் என்ற அந்த சோசியல் ரெஸ்பெக்ட்ட அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு என்று ஒரு பெரிய ஃபேமிலி சப்போர்ட் அவர்களுக்கு இருக்காது. சொந்தக்காரங்கள், சொந்த பந்துகள் இருக்காது. ஏதோ ஒரு கஷ்டம் என்றால் அவர்களுக்கு உதவுவதற்கு சொந்த பந்தங்கள் நிக்க மாட்டாங்க. கம்யூனிட்டி லைஃப்ல அவங்க அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு குடும்பஸ்தர்களுடைய கஷ்டமே தெரியாது. அவர்களுக்கு உதவ வேணும் கம்யூனிட்டி லைஃப்ல அவர்கள் இன்வால்வ் ஆகவே மாட்டாங்க. பார்வையை தாழ்த்துவது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். திருமணம் செய்யாமல் அவர்கள் இருந்தார்கள் என்றால். நோயுற்ற காலத்தில கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்காது. தனியாக இறக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு என்று துவா செய்ய அவர்களுக்கு ஒரு நல்ல பிள்ளை இருக்காது. நல்ல குடும்பம் இருக்காது. ஞானம், விஸ்டம் அந்த அளவுக்கு இருக்கும் என்று முழுமையாக இருக்காது என்று சொல்லலாம் நம்ப. ஜெனரேஷனல் விஸ்டம், கன்டினியூட்டி அவங்ககிட்ட இருக்காது. உம்மத்துக்கு அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நெறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்பவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறாங்க இல்லைங்களா? இவர்கள் திருமணமே செய்யல. அப்புறம் எப்படி இவரால நெறைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள முடியும்? உம்மத்துடைய எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும்? அடுத்தது அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கும். கண்டத சாப்பிடுவாங்க, கண்ட நேரத்துக்கு தூங்குவாங்க. அவங்க கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்காது. பேச்சுலர் வீடுக்கும், ஃபேமிலி மேன் வீடுக்கும் நம்ம வித்தியாசம் பார்த்தாலே இத நம்ம புரிஞ்சு முடியும். ஹார்ட் டிசீஸ் அதிகமாக இருக்கும் அன்மேரிட் பீப்பிளுக்கு. மார்ட்டாலிட்டி ரேட் அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல் எக்கச்சக்கமாக இருக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். தவறான செக்சுவல் பிராக்டிஸஸ்னால அவங்களுக்கு எஸ்டிடி, ஹெச்ஐவி, எய்ட்ஸ் இது போன்ற விஷயங்கள் இருக்கும். பெர்சனல் ஹெல்த்த அவங்க மெயின்டெயின் பண்ண மாட்டாங்க. ஒரு க்ரூமிங் பண்ண மாட்டாங்க. ஒரு ஒரு நீட்டாக அவர்கள் இருக்க மாட்டாங்க. நெறைய நேரங்கள்ல அப்படியே எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலான்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அடுத்தது பரக்கா இந்த விதத்துல இருக்காது. எந்த விதத்துல என்றால், ஃபேமிலி ரீதியா ஒரு பரக்கா இருக்கு இல்லைங்களா? அந்த பரக்கா அவங்களிடம் இருக்காது. அடுத்தது இரவு தொழுகைக்கு எழுப்பி விட ஆள் இருக்காது அவங்களுக்கு. நல்லா தூங்குவாங்க ஃபஜர் வரைக்கும்.
இரவு தொழுகைக்கு எழுப்பிவிடக்கூடிய நபர் இருந்தா, அதன் மூலியமா நெறைய நன்மைகள் இருக்கு இல்லையா? அ அவங்க வந்து அவங்க வந்து தன்னுடைய மனைவியை எழுப்பிவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவால, யா அல்லாஹ் ரஹ்மத் செய்ன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அந்த துவால அவங்களால நுழைய முடியாது. பலன் பெற முடியாது. ஒரு ஃபைனான்சியல் டெசிஷன் மேக்கிங்ல அவங்களுக்கு ஒரு ஞானம், அந்த ஞானம் கோஆப்பரேஷன் மூலியமாக, பார்ட்னர் மூலியமா, கோஆப்பரேஷன் மூலியமா வரக்கூடிய விஸ்டம் அவங்களுக்கு இருக்காது. பெரும்பாலும் அவங்க வந்து பணத்த வீண் விரயம் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. சரியான முறையில அத அணுகாம. ஃபியூச்சர் மேல ஒரு மோட்டிவேஷனே அவங்களுக்கு இருக்காது. இது செய்யணும், அது செய்யணும் என்று. அவர் கடன் வைத்துவிட்டு சென்றால், கடனை அடைப்பதற்கு கூட அவருடைய பிள்ளை இருக்காது. மேலும் பல நன்மைகளை அவர் இழந்தவராக ஆவார். நெறைய கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. இவங்க முதல் திருமணமே பண்ணலன்னும்போது 2வது, 3வது, 4வது திருமணங்கள் பண்ண போறதில்ல. ஸோ உம்மத்தில நெறைய பெண்கள் வந்து வாழ்க்கைய இழந்து இருப்பாங்க.